மிருதங்களை திருப்பலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜோயல் 2:26. இப்போ வாசிங்க. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை யோவேல் தீர்க்கன் மூலமாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமே. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட மகளே, மகனே, தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிற மகளே, இந்த உபவாச நாட்களில் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற மகளே, கர்த்தரை நம்பியிருக்கிற ஜனமே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சி எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. பக்கத்தில் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா விசாரிங்க. விசாரிச்சுட்டு சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு? அவர் ஜனங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லையா? ஆமே. அல்லேலூயா. ஆமே. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்குது, என் மக்கள் ஒருபோது நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். நிந்தை, அந்த நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. வெட்கப்பட மாட்டீங்கன்னா அப்ப வெட்கப்பட்டது இருக்குது இல்ல? ஆண்டவர் வார்த்தை சொல்றது வெட்கப்பட மாட்டார்கள் கர்த்தர் சொல்றாரு. அப்போ வெட்கம் என்பது இருக்குது இல்ல? அப்ப ஏன் வெட்கப்பட்டோம்? ஏன் வெட்கப்படுகிறார்கள்? வேதத்துல சில வசனங்கள்லாம் சொல்லப்பட்ட சும்மா ஒரு காண்பிச்சு கொடுத்துட்டு யார் வெட்கப்படுதல் என்ற காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிற ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. அப்ப யார் வெட்கப்படுவார்கள்? அப்ப வெட்கப்படுகிற ஜனங்கள் யார்? எதற்காக நம்ம வெட்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் அழகாய் சொல்கிறது, சீயோனை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கப்படுவாங்க. சங்கீதம் 129 சங்கீதம் 5:6. சங்கீதம் 129 5-6 வசனங்களை வாசிக்கும் போது இப்படியா வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். சாம். சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். சீயோனை பகைக்கிறவங்க, சீயோன்னா யாரு? இன்றைக்கு இருக்கிற எருசலேம் சீயோன். அது லிட்டரலா பார்க்கும்போது ஜெருசலேம் யூதர்கள், தேவ ஜனங்களை குறிக்குது. அடுத்தது தேவனுடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை பெற்றவங்க, அவரை நம்பி இருக்கிறவங்க, அவரையே சார்ந்து கொண்டிருக்கிறவங்க, அவரை நோக்கி ஜபிக்கிறவங்க. நம்ம தான் சீயோன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பரம சீயோன் நம்ம தான். ஆமே. அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மலாம் என்ன வாசி? பரலோக வாசி. அல்லேலூயா. ஆமே. பரம சீயோனுக்கு நேராய் நம்ம சென்று கொண்டிருக்கிறவங்க. நம்மலாம் யாரு? ஆமே. அல்லேலூயா. நம்மலாம் யாரு? சீயோன் வாசிங்க, பரலோக வாசிங்க. என்ன வாசி? ஆமா, நல்லா வாசிக்கிறீங்க. நம்மலாம் என்ன வாசி? பரலோக வாசி. சீயோன் துதி நகர, துதி நிறைந்த நகரம். அந்த பரலோக பரம சீயோனுக்கு சொந்தக்காரங்க. ஆண்டவர் நமக்காக அங்க வீட்டு கட்டிட்டு இருக்கா பரலோகத்துல. சீயோனை பகைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? வெட்கப்படுறான். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னொரு வார்த்தை சொன்னா, ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறவங்களை பகைக்கிறவங்க வெட்கப்படுவாங்களாம். உங்ககிட்ட யாருன்னா சண்டை போட்டு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? வசனம் தான் சொல்லுது, சீயோனை பகைக்கிறவ சொல்லுங்க, நான் தான் சீயோன். வாயத்தில் சத்தமா சொல்லுங்க, நான் தான் சீயோன். அப்ப என்னை பகைக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? வெட்கப்படுவார்கள் வேதம் சொல்லுது. அடுத்தது யார் வெட்கப்படுவார்கள்? கர்த்தரை விட்டு விலகிறவங்க வெட்கப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு பாயிண்ட்டுக்காக சொல்றேன், கர்த்தரை விட்டு விலகிறவங்க, ஆண்டவருக்குள்ளே இருந்துட்டு பின்வாங்கி போறவங்க வெட்கப்படுவாங்க. கர்த்தரை விட்டு விலகிறவங்க, எல்லாத்துக்கும் வசன ஆதாரம் இருக்குது. கர்த்தரை விட்டு விலகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். எரேமியா 17:13 அதான் சொல்லுது, கர்த்தரை விட்டு விலகிறவர்கள். கர்த்தரை விட்டு விலகுற இதயம் நமக்கு வரக்கூடாது. இன்னைக்கு கர்த்தரை விட்டு விலகுற இதயம் நமக்கு இருக்கா? யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு உலகம், இன்னைக்கு கல்யாணத்துக்காக எனக்கு பதவி கொடுக்கறதுனால, எனக்கு இதை ஆஸ்தி கொடுக்குறாங்க, எனக்கு இது வருது அது வருது என்று உலக நன்மைகளை பார்த்து கர்த்தரை விட்டு விலகிறது. எரேமியா என்ன எழுதுகிறார் பாருங்க, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். கர்த்தரை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார். கர்த்தரை மட்டும் விட்டு விலகிடாதீங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் ஜீவன்ல தண்ணீர் ஊற்றாகி கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போனவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும்.
கர்த்தரை விட்டு விலகிறவர்களின் பெயர் எங்கே எழுதப்படுமா? புழுதியில் எழுதப்படும். புழுதியில் எழுத எவ்வளோ நேரம் இருக்கும்? கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் வரக்கூடாது. அப்படி என்ன தெரியுமா, கர்த்தரை விட்டு இன்னைக்கு விலகிட்டு இருக்கோம். அருமையாக சகோதரர் அவர்கள் ஜப நேரத்துக்குள்ள நடத்தினாங்க. கர்த்தரை விட்டு விலகி சோஷியல் மீடியா உள்ளே போயிட்டு கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, உலகம் இன்ஸ்டாகிராம் என்று உலகத்தில் ரீல்ஸ் போட்டு வாழ்க்கை ரீலாக போயிடுச்சு இல்லை? நீங்கள் அநேகர் வாழ்க்கை அதுதான். கடந்த ஒரு வாரமாக உங்களை பார்த்து கேட்குற, கடந்த ஒரு வாரமாக டெய்லி பைபிள் படிச்சிங்களா? இல்லை கையை காணுமே, கையில் வீட்டில் வச்சு வந்துட்டீங்களா? கை தூங்க பார்க்கலாம். டெய்லி கடந்த ஒரு வாரமாக டெய்லி பைபிள் படிச்சிங்களா? கை கீழே போடுங்க. கடந்த டெய்லி ஒரு வாரமாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணீங்கள? சாப்பிட்டீங்கள? தண்ணி குடிச்சிங்கள? தூங்குனீங்கள? உங்கள் வேலையெல்லாம் செஞ்சீங்கள? ஆனால் கர்த்தர்கிட்ட பேசலை, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலை. கர்த்தரை விட்டு விலகுற இதயம். புரிஞ்சுச்சா? பைபிள் எடுக்காம போனை எடுக்காத. அந்த வைராக்கி வேணும். கர்த்தரை விட்டு விலகுற இதயம். பிசாசு அதான் பண்றான். வேலை நேரத்தில் கூட அப்படியே கொஞ்சம் அப்படி ஒரு டைம் படுத்து அப்படியே 10 நிமிஷம்னா அப்படியே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் அப்படியே ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா போதும். அந்த 10 நிமிஷம் பைபிள் அடித்து படிச்சிடலாமே. மொபைலெல்லாம் வச்சுருக்கு பைபிள் ஆப் இருக்குல்ல, அப்படி எடுத்து கொஞ்சம் இன்னைக்கு படிக்க வேண்டியது படிக்கலையே. நான் ஒரு 2 சங்கீதம், ஒரு 2 நீதிமொழிகள், டெய்லி நீதிமொழிகளை படிச்சிங்கன்னா உங்களை டெய்லி 4 பேர் கன்னத்தில் அடைக்கிற மாதிரி வார்த்தைகள் நீதிமொழிகள் எழுதியிருக்குது. நம்மளுக்கு அட்வைஸ் யாரும் கொடுக்க தேவையில்லை. எங்கே இருக்குது? டெய்லி அந்த ஒரு கேப்பில் ஒரு 1/2 hour லஞ்ச் பிரேக்கில், 1/2 hour டீ பிரேக்கில், ஒரு டீ போட்டு வந்தெல்லாம் அந்த பிரேக்கில் ஒரு 2 வசனத்தை உள்ள தள்ளலாமே. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம். கர்த்தரை விட்டு விலகிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? வெட்கப்படுவார்கள். எல்லாம் நீங்கள்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, எனக்கு புரியுது. முதல்லையே வசனத்தை கொண்டு உங்களுக்கு புத்தி சொல்லிடுறேன். கர்த்தரை விட்டு விலகுற இருதயம், கர்த்தரை விட்டு விலகுற இதயம் நமக்கு இருக்கவே கூடாது. எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. பைபிளை திறக்காம வாட்ஸ்அப்பை திறக்காத. வாட்ஸ்அப்னா என்னது? வாட் எல்லாம் சொல்லுங்க. வாட் ஆப். முதல்ல வாட் உனக்கு நீயே கேட்டுக்கணும். வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் பைபிள் படித்தேனா? இன்றைக்கி நான் வேதத்தை வாசித்தேனா? கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாருன்னு கர்த்தர் என்ன சொன்னார், கர்த்தர் எனக்கு என்ன மெசேஜ் அமைச்சிருக்காருன்னு பார்த்தேனா? வசனத்தை பார்க்கல, ஆனால் என்ன பண்ணுறோம்? சொல்லுங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு யாரெல்லாம் மெசேஜ் போட்டிருக்காங்க, யாரெல்லாம் குட் மார்னிங் போட்டிருக்காங்க, குட் நைட் போட்டிருக்காங்க, அதை பார்த்தோன்னா அப்படியே அதெல்லாம் சிலர்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அப்படியே கவிதையாக பேசுகிறாங்க. சிலர்லாம் அப்படியே ஸ்லோகன்ஸ் வரும். அதெல்லாம் பார்த்தா சிலர்லாம் கொடுக்குற ஸ்மைலிஸ் எல்லாம் சிரிக்கிறீங்க. ரைட்டு, வசனத்தில் இருக்கிறோமா? எல்லாமே கிராஸ் செக் நாமே ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும். கர்த்தரை விட்டு விலகுற இன்னைக்கு சோஷியல் மீடியா அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு வேதனையான காரியத்தை சொல்கிறேன். நிறைய ஸ்தாபனங்கள் பைபிள் பிரிண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. யூனோ வை? பைபிளை நிறைய பேர் வாங்கிறத நிறுத்திட்டாங்க. விற்பனை ஆகிற அந்த விற்பனையின் அளவு குறைந்து விட்டது. காரணம் என்ன? வேதத்தை வாசிக்கிறது இல்லை, வேதத்தை சுமக்கிறது இல்லை. இன்றைக்கி ஆப் பைபிள் தானே. இன்றைக்கி நிறைய பேர் ஸ்டைல் எங்கே பார்க்க போகிறேன்னாக்கா சர்ச்சுக்கு போகிறேன், கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை தூக்கி பாக்கெட்டில் போட்டு போகிறாங்க. எதாவது பிரசங்கம் பண்ணால் ஃபோன் எடுத்து அப்படியே ஸ்டைல் பார்த்துக்கிறது, அதை எடுத்து பாக்கெட்டில் போடுறது, முடித்த உடனே ஹோட்டலில் போகிறது. வேதத்தை சுமக்கணும். பரிசுத்த வேதாகமத்தை நம்ம சுமக்கணும். கர்த்தரை விட்டு விலகுறவர்கள், அதுக்கடுத்தது விக்கிரகங்களை நம்புகிறவர்கள், நமஸ்கரிக்கிறவர்கள், வணங்குகிறவர்கள், சொரூபங்களை வணங்குகிறவர்கள் என்று வேதம் சொல்லுது. விக்கிரகம், சொரூபங்கள் உங்களுக்கே தெரியும். சிலருக்கு செல்போன் மோகம் ஒரு விக்கிரகம். உலக பிரகாரமான காரியங்கள் விக்கிரகம். கவனிங்க, வேதம் சொல்லு சிலை வழிபாடுகள் மாத்திரமல்ல, நிறைய நம்ம ஐடலைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். சிலர் அவங்க பிள்ளைகளை ஐடலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, சில பொருட்களை ஐடலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, சிலர் பணத்தை ஐடலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது விக்கிரகமாக பார்க்குறாங்க. எல்லாத்த விட இதுதான் முக்கியம்.
பணமோ பொண்ணோ பொருளோ வேலையோ இந்த உலகத்தில் எந்த காரியமும் விக்கிரகமாய் உனக்கு மாறிவிடக்கூடாது. ஆமென். கர்த்தரோட முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விக்கிரகங்களை வணங்குறவர்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க வெட்கப்படுவார்கள் வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அகங்காரிகள் எல்லாம் சொல்லுங்க. அகங்காரிகள் வெட்கப்படுவார்கள். அகங்காரிகள், கோபம், வைராக்கியம், வெறித்தனம், அவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. மகளே, இன்றைக்கு நாம கர்த்தருடைய வசனத்தின்படி நாம வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. அன்று வார்த்தைகள் திருப்பம் மறுபடியும் யோவேல் வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றா பாருங்க. தீர்க்கன் மூலமா சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, மகளே, என்னை நம்பி இருக்கிற ஜனமே, என் ஜனமே, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாரு? நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி ஆக்குவாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் இல்லை என்றால், ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும் என்ற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் அதிசயமாய் நடத்துவாராம். வியத்தகு செயல்கள் அதிசயமாய் நடத்தி வருவாராம். அது மாத்திரமில்லை, நம் வாயில துதிகளையும் புகழ்ச்சியும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் எழும்ப பண்ணுவார் என்று கர்த்தரோட வார்த்தை சொல்கிறது. அல்லேலூயா. அவருடைய ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தாவின் ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, நீ வெட்கப்படுவதில்லை. யார் வெட்கப்படுவதில்லை? 3 காரியங்களை உங்களோட கூட கர்த்தருடைய நாம மகிமைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரிடத்தில் முதலாவது யார் வெட்கப்பட மாட்டாங்க, யார் வெட்கப்படுவார்கள் என்று நான் உங்களுக்கு சும்மா சுருக்கமாக பாயிண்ட் சொன்னேன். ஆனால் யார் வெட்கப்பட மாட்டார்கள் வேதம் சொல்கிறது. வேதம் சொல்கிறது வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ இடறுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. அவரிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, கர்த்தரிடத்துல யார் விசுவாசமாய் இருக்கிறானோ அவன் வெட்கப்படுவதில்லை. மகளே, யார் வெட்கப்படுறதில்லை? மகனே, கர்த்தரிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவன். அல்லேலூயா. விசுவாசமாய் இருக்கிற, விசுவாசம் வைக்கிறது மாத்திரமில்ல, விசுவாசத்தின்படி கிரியை செய்கிறவன். விசுவாசம் மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தின்படி கிரியை செய்கிறது. ஆமென். விசுவாசத்தின்படி நடக்கிறது. ஆபிரகாம் விசுவாசிச்சான். கவனிங்க, நம்ம விசுவாசத்துக்கும் ஆபிரகாம் விசுவாசத்துக்கும் பேர் என்ன தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? ஆபிரகாம் விசுவாசிச்சான், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசிச்சானா, கர்த்தர் வார்த்தை வந்தோடனே கவனிங்க, ஆபிரகாம் கூடாரம் தங்கியிருந்தான் வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் கூடார வாசிதான். ஆபிரகாமுக்கு தனி ஒரு கூடாரம் இருந்துச்சு. அவங்க பொன் பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு, பொக்கிஷங்கள் வைக்கிறதுக்குன்னு கூடாரம் இருந்துச்சு. ஆபிரகாம் வீட்டு அந்த கூடாரங்கள்லாம் தங்கியிருந்தாங்க. அந்த கூடாரம் என்ன தெரியுமா? ஒருத்தர் வேதாக்கின் எழுதுற ஏறக்குறைய 25 பெட்ரூம் இருக்குமா ஆபிரகாம் கூடாரத்தில். எவ்வளோ பெட்ரூமு? எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமானா இருந்தார் பாருங்க. அப்போ அந்த கூடாரத்தை ஆயத்தப்படுத்தும் போது ஆபிரகாம் கர்த்தர் வாக்கு பிள்ளை கொடுப்பேன்னு சொல்லிட்டார்ல, அவனுக்கு பிள்ளை பிறக்கல, அவன் பிள்ளைக்காகவே ஒரு கூடாரத்தை ரெடி பண்ணிட்டாரான். ஒரு பெட்ரூம். இதுதான் என் பேபியுடைய பெட்ரூம். ஃபெய்த், விசுவாசம் இருந்தது, கூடவே அதுக்கான ஆக்ஷன். ஃபெய்த் இன் ஆக்ஷன். இன்னைக்கு நம்ம கிட்ட விசுவாசம் இருக்குது. விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை இருக்கா? விசுவாசத்துக்கு ஏற்ற செயல்பாடு இருக்குதா? நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என் வாழ்வில் அற்புதம் செய்வார், என் குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு, திருமண காரியங்களை கைகீடு வர பண்ணுவாரு. உங்களுடைய விண்ணப்பங்கள் என்னவா இருக்கலாம், அந்த விண்ணப்பத்துக்கு ஏற்ற விசுவாசம் உங்களுக்கு தேவை. அந்த விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்க. விசுவாசிக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற செயல்பாடு, விசுவாசத்துக்கு ஏற்ற ஆயத்தம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. அப்படி என்றால் என்ன செய்யணும்? விசுவாசத்துக்கு ஏற்ற செயல்பாடு. கர்த்தர் என் வாழ்வில் இப்படிப்பட்ட அற்புதம் செய்வாரு, அந்த அற்புதம் நடக்கும்போது நான் என்ன செய்யணும்? அதுக்கான ஆயத்தங்களை இப்போவே செய்யணும். ஆபிரகாம் கர்த்தர் பிள்ளை கொடுப்புன்னு வாக்கு கொடுத்துட்டார். வாக்கு வந்த உடனே பிள்ளைக்கு இடத்த ஆயத்தப்படுத்திட்டார்.
அந்த வார்த்தை வந்த உடனே பிள்ளைக்கான ஆடைகளை ஆயத்தம் பண்ணிட்டார். அவர்கிட்ட அந்த வேலைக்காரன்ட்ட, என் பிள்ளை குழந்தை பிறக்கும் போது பிள்ளைக்கு போகிறதுன ஆடைகள் தைக்க சொல்லுங்க. அந்த நாட்கள்லாம் ஆடைகளை தைப்பார்கள், அல்லது பாபிலோன் எகிப்து நாடுகளிலிருந்து ஆடைகளை வைப்பார்கள். அப்படி ஆடைகளை என் பிள்ளைக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணாராம். ஆடைகளை ஆயத்தம் பண்ணாராம், அவன் தங்குவதுக்கு இடங்களை ஆயத்தம் பண்ணாராம், அவனுக்கு பெட்டி இப்படி இருக்குன்னு ஆயத்தப்படுத்தினாராம். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அதுக்கு என்னென்ன தேவை எல்லா காரியத்தையும் ஆபிரகாம் ஆயத்தம் பண்ணி வைத்தாராம். ஃபெய்த் இன் ஆக்ஷன், விசுவாசத்துக்கு ஏற்ற செயல்பாடு. இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிற கர்த்தர் பிசினஸ் சூப்பரா கொண்டு போவார். அந்த பிசினஸ்க்கான ஐடியாஸ் என்ன, அதை செயல்படுத்துறதுக்கான செயல்பாடுகள் என்ன செயல்படுத்திட்டு இருக்கிறோம், அதுக்காக டெய்லி ஜோபிக்கிறோமா, அதுக்கான பிளான்ஸ் இருக்குதா? எதுவுமே செய்தல. கேட்டா நான் விசுவாசிக்கிறேன், இல்ல விசுவாசத்துக்கு கூட செயல்பாடு. யார் வெட்கப்படுறது இல்லை, அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. விசுவாசம் மட்டும் இல்லை, அந்த விசுவாசத்துக்கான செயல்பாடு நம்ம வாழ்வில் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10:11 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும். இல்ல முன்னாடி வசந்த வாசிமா 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். விசுவாசம் உள்ளத்துல இருக்குது, அந்த ரட்சிப்பு உண்டாகனா வாயினால் அறிக்கை செய்யணும். கர்த்தர் என்னை கொண்டு போகிறார், அதுக்கான ஆயத்தத்தை நான் பண்றேன், அதுக்கான செயல்பாடுகளை நான் செய்கிறேன். ஆமே ஆமே. இங்க சிலர் இருக்கிறார்கள், என்ன தெரியுமா, பிறந்ததுலேருந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, சாவரில் இதே வேலை என்று முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னா அவங்க விசுவாசம் என்ன தெரியுமா, சாவரெல்லாம் தொழிலாளியாகவே இருந்து சாகிறதா அவங்க விசுவாசம். அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த அவங்களுக்கு விசுவாசம். நான் அவர்களை ஒன்றும் சொல்ல விரும்பலை. ஆனால் சிலர் இருக்கிறாங்க, இன்னைக்கு நான் தொழிலாளியாக இருக்கிறேன், நாள் ஒன்று வருகிறது தேவன் என்னை முதலாளியாக வைப்பார். அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது. தொழிலாளி விசுவாசம் சொல்லுங்க, முதலாளி விசுவாசம். நீ தொழிலாளியாவே இருந்த தொழிலாளியே வாழ்ந்து தொழிலாளியை மறுத்து விட வேண்டும் என்று நீ விரும்புகிற, அது உங்களுடைய விசுவாசம். சில இன்னைக்கு தொழிலாளியா இருக்கிறேன், நாள் ஒன்று வருகிறது கர்த்தர் முதலாளியா வைப்பார். ஆமே. இன்னைக்கு இந்த பிசினஸ் வருஷம் அனுபவம் இருக்குது, ஆனா இதை வைத்து தேவன் எனக்கு உதவி செய்வார், என்னையும் பிசினஸ்ல கர்த்தர் கொண்டு போவார், நான் செய்கிற தொழிலில் கர்த்தர் என்னை ஓனரா வைப்பாரு. நான் இன்னைக்கு ஒருத்தர் கீழே வேலை செஞ்சு கொண்டிருக்கேன், நாளைக்கு நான் 10 பேர் கீழே வேலை கொடுப்பேன், அதுக்கான காரியங்களை நான் செய்வேன், அதுக்கான ஆயத்தங்களை செய்வேன், அதுக்கான காரியங்களை நான் யோசிப்பேன் என்று செய்கிறவர்கள் முதலாளியே மாறுகிறார்கள். உன் விசுவாசம் எப்படியோ அப்படியே நீ மாறுகிறாய். அதுதான் உன் தரிசனமாய் மாறுகிறது, அதான் உன் வாழ்க்கையின் இலக்காய் மாறுகிறது. உங்களுக்கு விசுவாசம் எப்படிப்பட்டது? விசுவாசம் ரட்சிப்புண்டாக வாயிலாம் அறிக்கை பண்ணப்படும். நீங்க இன்னைக்கு ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, வாடகை வீட்டில் கஷ்டப்படுறீங்க. நீங்க நினைக்கிறீங்க சாவரெல்லாம் இப்படியே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது உங்க விசுவாசமா இருக்கட்டும், அது அப்படியே இருக்கலாம். ஆனால் சிலர் இருக்கிறாங்க, இன்றைக்கு வாடகை வீட்டில் இருக்கிறேன், அடுத்த 2 வருஷத்துல இல்லை 5 வருஷத்துல தேவன் நிச்சயமா எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுப்பார், அதுக்காக ஜெபம் பண்றீங்க. அடுத்தது மாசம் அதுக்காக ஒரு விதை, எனக்கு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுப்பாரு, அதை வாங்குறதுக்கான காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று எழுது கொஞ்சம் ஒரு விதையாய் அதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன், அதுக்கான பணத்தை நான் சேர்த்து வைக்கிறேன், என்னுடைய ஓன் ஹவுஸ். இந்த விசுவாச விதைகளை கர்த்தர் பார்க்கிறார். யாருக்கு நம்ம கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு? இப்படியே இருந்து அவங்க அப்படிதான் விரும்புறாங்க. வேதம் அழகா சொல்லுது, இயேசுகிட்ட வரும்போது அவர்கிட்ட அற்புதத்துக்காக கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு சொல்லுங்க, உன் விசுவாசத்தின்படி உனக்கு. உன்னோட விசுவாசம் வாடகை வீடுனா சாவரம் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்துட்டு செத்துடலாம், ஆனா உன்னோட விசுவாசம் இல்ல, ஆண்டவர் எனக்கு சொந்த வீட்டை கொடுப்பாரு, என்னை சொந்த ஸ்தலத்துல நிற்க வைப்பாரு என்று நீ விரும்புவாயானால், நீ வாஞ்சிப்பாயானால் கர்த்தர் உனக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமே. விசுவாசத்துக்கு ஏற்ற செயல்பாடு. வேதம் அதான் சொல்லுது, கிறிஸ்தவத்தில் விசுவாசமா இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நீ அவரிடத்துல விசுவாசமா இருப்பாயானால் அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஆமே. அந்த விசுவாசத்தை கர்த்தர் செயல்படுத்த விரும்புகிறார். ஆபிரகாமை குறித்து விசுவாசனால ஆபிரகாம் பத்தி பேசாம இருக்க முடியாது.
ஆனா ரோமர்ல வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசத்துக்கான காரியங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் இருந்துச்சு, உண்மைதான். ஆனா அதுக்கு பிறகு பார்க்கும்போது சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போயிற்று. நெருக்கம், அவனோட வாழ்வில் வந்த நெருக்கம், ஆபிரகாம் வந்த அந்த அவன் வாழ்வில் வார்த்தை வந்தது. அதுக்கு பிறகு 10 முறை ஆபிரகாம் தவறினார். 10 மிஸ்டேக்ஸ் ஆபிரகாம் எல்லாம் செஞ்சாரு. ஆனால் வேதம் சொல்கிறது ஆபிரகாம் தான் விசுவாசித்தவருமாய் அவர் வார்த்தை கொடுப்பார்கள், அந்த வார்த்தை ஆபிரகாம்க்கு நிறைவேற்றி முடிப்பார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். எனக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டாரு, நிச்சயமா அது நடக்கும், அது நிறைவேறும், அது பொய் சொல்லாது. ஆமே, அந்த வார்த்தைகள் அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டானா. வேதம் சொல்லுது ஆபிரகாம் அந்த வார்த்தைகளோட ஏற்றுக்கொண்டானா. சரின செத்தவர்கள் என்று சொல்லப்பட்ட அவர்களுக்கு தேவன் அவர்களை பலப்படுத்தினாராம். வாசிக்கலாம், ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்ல. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லையா, கர்த்தர் அவனை கனப்படுத்தினார், கர்த்தர் உயர்த்தினார். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். இல்ல மன்னிக்கிறேன், 4 ரோமர் 4:17, ரோமன்ஸ் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு, நம்ப முடியாததை நம்பினாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் நம்ப முடியாததை நம்பினாராம். விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன், ஒரு பிள்ளைக்கு தகப்பனா இருக்க முடியே, சாரால் இந்த வாக்கு தத்தத்தை, அதுதான் அவனுடைய நம்பிக்கையா இருந்தது. ஆனால் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தான். ஆமே, யாரை கர்த்தர் கனப்படுத்துறார் தெரியுமா? விசுவாசிக்கிறவங்களை கர்த்தர் கனப்படுத்துறாரு. அவர்கள் தான் வெட்கப்படல. ஆபிரகாம் வெட்கப்படவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வேலைக்காரங்க பிள்ளைங்க, வேலைக்காரங்களுக்கெல்லாம் பிள்ளை பிறக்குது, அவங்களுக்கு திருமணம் ஆயிற்று. ஆபிரகாம் வாக்கு வரும்போது அவங்களுக்கு பிள்ளை பிறந்தவங்களாம் பிள்ளைக்கெல்லாம் பெருசாகி திருமணம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் அவர்கிட்ட ஆபிரகாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். பல நேரங்களில் நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், ஜபிக்கிறோம். ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பார்க்கும்போது நம்ம எதை விரும்புகிறோமோ, எதை வாஞ்சிக்கிறோமோ, எதை விசுவாசிக்கிறோமோ அதெல்லாம் அவளுக்கு நடக்குது. அப்போ நம்ம விசுவாசம் கொஞ்சம் ஆடுது இல்லை? ஊஞ்சல் ஆடுற மாதிரி விசுவாசம் ஆடுது. ஐயோ, இதை தான் நம்ம விரும்பணும், அது அங்கே நடக்குதே. இதை தான் நம்ம வாஞ்சித்து, இதுதான் எதிர்பார்த்துருந்தோம், அது அவளுக்கு கிடைச்சிச்சே, இதற்காக தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இதெல்லாம் ஆபிரகாம் சகித்தார். இந்த பாதைகள் வழியாக ஆபிரகாம் கடந்து வந்தார். வேதம் சொல்லுது, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். எல்லாம் சொல்லுங்க போல, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமா, இந்த இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, என்ன எழுதுகிறது? நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினாலும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆமா, எல்லாம் சொல்லுங்க, தயங்காமல் நம்பினார். இன்றைக்கு நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குது? ஆடிக்கொண்டிருக்கிறதா, உறுதியா இருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு அதான் சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியார் மகளே, கர்த்தரை நம்புறத விட்டுறாத, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும். ஆமே ஆமே, அவன் நம்பினான், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். ஆபிரகாம் நம்பினான். சங்கீதம் 71:1 வாசிக்கலாம். சங்கீதம் 71:1, கர்த்தரை நம்புறவங்க, அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறவங்க வெட்கப்படுவதில்லை. வாசிக்கலாம், சங்கீதம் 71:1 வாசிக்கலாம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்ய. கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே,
சொல்லுங்க பார்க்கலாம். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவே. பாடல் வரிகளை சொல்லுது, நடக்குமா? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, இந்த வேலையில ஜெபம் பண்ண போகிறேன், நடக்குமா? என் வாழ்வில் நடக்காதா? இந்த காரியங்கள் நடக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். இந்த வேலையில கர்த்தருடைய வார்த்தையில உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க வாழ்வில் இருக்கிற எல்லா கேள்விக்குறிகளை தேவன் ஆச்சரிய குறிகளாய் மாற்றுவாராக. உங்களுடைய எல்லா வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால இப்போதே பதில் உண்டாவதாக. உங்க வாழ்வில் இருக்கிற எல்லா வெட்கங்களை தேவன் மாற்றி போடுவாராக, நிந்தைகளை தேவன் புரட்டி போடுவாராக. இயேசுவின் நாமத்தினால் இப்போதே அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோம். அவர் மேல விசுவாசம் வைக்கிறவங்க வெட்கப்படுறதில்லை. நீ விசுவாசம் வைக்கிறபடியே சொல்லுங்க, நான் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறேன், நான் வெட்கம் அடைய மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், வாய்களை தந்து அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். நான் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறேன், நான் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் வெட்கம் அடைய மாட்டேன். வாயிலாம் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நான் வெட்கம் அடைய மாட்டேன். ஆமென். இரண்டாவது, யார் வெட்கம் அடைய மாட்டார்கள்? வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 34:5 எடுத்து வாசிக்கலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையவில்லை. யார் முகங்கள் வெட்கப்படையாது? கர்த்தரை நோக்கி பார்க்கிறவங்க, அவரை நோக்கி ஜெபிக்கிறவங்க, அவரை ஆராதிக்கிறவங்க, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் வெட்கம் அடையறதில்லை. ஜெபம் பண்றவங்க வெட்கம் அடைய மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஜபிக்கிறவளா இருக்கணும் மகளே, நீ ஜபிக்கிறவனா இருக்கணும், நீ ஜபிக்கிறவளா இருக்கணும். எப்போதும் ஜெபம் பண்ற, வேலைக்கு போன உடனே ஜெபம் பண்ணணும், வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஜெபம் பண்ணணும், வீட்டில் இருந்து புறப்படும் போது ஜெபம் பண்ணணும், வீட்டுக்கு வந்த பிறகு ஜெபம் பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும், சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஆண்டவர் நன்றி சொல்லணும். உங்க வாழ்க்கையில ஜெபம் எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஆமென். எல்லாம் டைம் சொல்லுவாங்க, பாஸ்டர் டைம் ஆச்சு பாஸ்டர், டைமுக்கு மாத்திரை போடணும், டைமுக்கு ஜெபிக்கணும்ல, டைமுக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறோம், டைமுக்கு மாத்திரை போடணும்னு நினைக்கிறோம், டைமுக்கு தூங்கணும்னு நினைக்கிறோம். ஜெபம் பண்றதுக்கு என்ன டைமு இருக்கா? டேனியல் வேதம் சொல்லுகிறது, பாபிலோன் தேசத்துல புறஜாதி நாட்டுல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல டாப் பொசிஷன்ல இருந்தான். 120 தேசாதிபதி இருந்தாங்க, அவங்களுக்கு மேல 3 பிரதானிகள் இருந்தாங்க, சீஃப். அவர்களுக்கு டாப்பா ஒருத்தர் இருந்தார். அவர் யார் தெரியுமா? டேனியல் தெரியுமா? கர்த்தர் நியாயாதிபதி, அதான் அவருடைய பேர் அர்த்தம். டாப் பொசிஷன்ல இருந்தார். காரணம் தெரியுமா? தினம் டேனியல் எத்தனை முறை ஜெபம் பண்ணுவாராம்? 3 வேளை. எல்லாம் தெரியும். டேனியல் எல்லாம் தெரியும். பிரச்சனை வந்தா சில டேனியலை பத்தி பேசுவாங்க. தானியேல் ஜெபம் பண்றதுக்கு
இந்த நேரம் ராஜாவே, ஐ எம் சாரி, ஐ ஹாவ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். ராஜா கேட்கலாம், என்னப்பா என்கிட்ட பேசுறதை விட இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்ன? ஆமாம், நான் வானத்தை பூமி அண்ட சராசங்களையும் இந்த உலகத்தில் எல்லா ராஜாக்களை படைச்ச ஆண்டவர்கிட்ட பேச போகிறேன். அல்லேலூயா. திஸ் இஸ் அ சீக்ரெட். அதுதான் அவருடைய ரகசியம். கர்த்தர் ஞானத்தில் வளர்த்து எல்லாவற்றையும் அவனுக்கு சிறந்தவனா. அவன் பிரெயின் பார்த்தீங்கன்னா அவன் சிஸ்டத்தை கர்த்தர் மாற்றி வைத்தார். சகல எழுத்திலும் அங்கே இருக்கிற கவனிங்க, ஏற்கனவே பாபிலோன் தேசத்தில் அப்படியே அங்கே சூனியக்காரங்க, மந்திரம் செய்கிறவங்க, ஞானிகள் எல்லாம் சிறந்தவங்களா ராஜா கூப்பிட்டு வச்சிருக்கார். அவனுக்கு கீழே இருக்கிற 120 நாடுகளுக்கு மேலே இருக்கிற எல்லா சீஃப், எல்லா ஜீனியஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சிருக்கிறார். அவங்க எல்லாம் ராஜாவோட அரண்மனையில் வச்சிருக்கிறார். அவங்களுக்கு மேலே அவர்களை கவனிங்க, ஜீனியஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள விட 10 டைம்ஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ரொம்ப ஜீனியஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கள விட 10 மடங்கு சமர்த்தரா யாரை கண்டாங்க தெரியுமா? டேனியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. ஏன் தெரியுமா? ரகசியத்தை சொல்றேன். முதலாவது அவங்க லைஃப்ல இருந்த ப்ரேயர் லைஃப். உன்னுடைய ஜப வாழ்க்கை தான் உன்னை ஞானியா மாத்துறது. ஜபம் இருக்கிறவங்க ஞானியா இருப்பாங்க, ஜபம் இல்லாதவங்க சூனியமா இருப்பாங்க, மந்த புத்தி. ஜபமும் பண்றதில்ல, எதுக்கெடுத்தாலும் சண்டை எரிஞ்சு விழுகுது. ரொம்ப யாருன்னா கோவப்படுறாங்களா, ஜபம் இல்லாத ஹார்ட்டு நினைச்சுங்க. அது என்ன ஹார்ட்டு? ஜபம் இல்லாத ஹார்ட்டு. அது காலி. அது பேய் எப்போ வேணா வருவான், எப்போ வேணா போவான். பேயுடைய சொந்தக்காரங்க. ஜபம் பண்ணாதவங்க யாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்னையே பார்க்குறீங்களே, உங்களுக்கு எதிர்க்க நான் மட்டும் இருக்கிறதுனால என்னை பார்த்தே சொல்றீங்க. ஜபம் பண்ணாதவங்க யாரு? பேய்க்கு சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் என்ன வேணா வச்சுங்க. ஏன் தெரியுமா? ஜபம் இல்லாதவங்க பார்க்குறான் பேய், அவங்கள டச்சே பண்ண மாட்டான். ஏன் தெரியுமா? நம்ம சொந்தக்காரன்ப்பா, நம்ம பையன்ப்பா. பார்த்துக்கிறீங்களா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சண்டைகள் ஏதாவது பிரச்சனை நடக்குது, என்னப்பா பிரச்சனை? இவன் நம்ம பையன்ப்பா. அப்படியா? ஓ, தெரியாத சண்டை போட்டுங்களே. ஆமாம், அப்போ நினச்சிக்கிறார் ரவுடி சொந்தக்காரமாக நினச்சிக்கிற மாதிரி பேய் என்ன நினைக்கிறான்? ஜபம் பண்ணாத ஆளு, அடா நம்ம பையன்ப்பா. உங்கள் வீட்டில் ஜபம் பண்ணாத ஆளுங்க பேய் என்ன சொல்ல அவங்கள பார்த்தா? சொல்ல மாட்டீங்களே, இது நம்ம ஆளுப்பா. ஜபம் பண்ணுறவங்க, கர்த்தரை நோக்கி பார்க்குறவங்க வெட்கப்படுறதில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமே. சங்கீதம் ஏசாயா 49:23 வாசிக்கலாம். ஐசாயா 49:23 திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 49:23 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, வாசிக்கலாம். 49:23 ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகிகள் உன் கை தாய்மார்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்போது அறிந்து கொள்வாய். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கர்த்தர். ஆமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க, ஜபத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்படுறதில்லை. அவரையே துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரையே சார்ந்திருக்கிறவங்க வெட்கப்படுறது இல்லை. கர்த்தர் காத்திருக்கிறவங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றவங்க, கர்த்தரையே அண்டி கொண்டிருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. ஆமே. அல்லேலூயா. ஜபத்தில் காத்திரு மகளே, ஸ்தோத்திரத்தோடு காத்திரு. நீ ஜபத்தை கர்த்தரை காத்திருக்கிறவங்க வெட்கப்படுறது இல்லை. கர்த்தர் காத்திருக்காதவங்க, ஜபத்தை இல்லாதவங்க வெட்கப்படுறாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க, கர்த்தரையே நம்பி இருக்கிறவங்க கர்த்தர் வெட்கப்பட விடுறதில்லை. அல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப ஏசாயா ரொம்ப ஆழமா அந்த ஏசாயா தீர்க்க எழுதியிருக்கா. 49:23 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு வெட்கப்படுறதில்லையா. முன்னாடி வாசிக்கும் போது ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தை. அப்பனா உனக்கு சோறு போட்டு ராஜாக்கள் உன்னை வளர்ப்பாங்களாம். ஆமா. அவர்கள் நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். ஓ, என்ன பியூட்டிஃபுல். அவங்க எல்லாம் தரையில முகங்குப்புற விழுந்து வணங்கி உன்னோட கர்த்தர் இருக்கிறார் என்று உன் காலின் தூளை நக்குவார்கள். நீ கர்த்தரோடு இருப்பாயானால், ஜெபம் பண்ணி ஜெபத்தில் தரித்திருப்பாயானால், ஜாதிகளை, ஜனங்களை, ராஜாக்களை கர்த்தர் உன் முன் பணியும்படி கர்த்தர் செய்கிறார். ஆமே. ஆமே. உன்னோட கர்த்தர் இருக்கிறார். அவருடைய கரம் உன்னை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. இரண்டாவது, யார் வெட்கப்படுறதில்லை? கர்த்தரை நோக்கி பார்க்கிறவங்க, ஜெபம் பண்றவங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுறது இல்லை.
ஆமே. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. மூன்றாவது ஒரு காரியம், யார் வெட்கப்படுறதில்ல? அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள், கர்த்தருடைய கற்பனைகளை கண்ணோக்குகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் வெட்கப்படுறதே இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 119 80 வசனம். Psalm 119 verse 80. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமா இருக்க கடவுது. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உமது கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போறதில்லை. உங்க வார்த்தையை நான் பார்க்கறேன், உங்க வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கிறேன். ஆண்டவர் வசனத்தை ஏன் பார்க்கணும் சொல்ல தெரியுமா? கர்த்தருடைய வசனம் தான் லைட்டு. அதுதான், அதனால தான் நம்ம வாழ்க்கைக்கு அதுதான் பிரைட்டு. எல்லாம் சொல்லுங்க, வசனம் தான் லைட்டு. அந்த லைட்டு, அந்த வெளிச்சத்தில் நடப்பாய், ஆனால் நீ இடறி விட மாட்டாய். வசனத்தின் வெளிச்சத்திலே என் ஜனங்கள், யோவான் எழுதுறாரு, யோவான் நிருபத்தில் எழுதும் போது என் ஜனங்க சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்க கேள்விப்படுற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் ஒன்று இல்லை. சொல்லட்டுமா? நீங்க 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சந்தோஷப்பட மாட்டேன். நீங்க சத்தியத்தில் நடக்கிறீங்க, சத்தியத்தின்படி செய்யறீங்க, சத்தியத்தின்படி கீழ்ப்படுகிறீங்க என்று கேட்கும்போது வருகிற சந்தோஷம் இருக்கு பாரு ஒரு ஊழியக்காரனுக்கு, அதை விட வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஆமா, நீ வசனத்தின்படி நடக்காம வசனத்துக்கு முரண்பாடா செஞ்சினா கோபம் வரும், வருமா? ஆனா சத்தியத்தில் நடக்கும்போது சந்தோஷப்படுற முதல் ஆத்துமா யார் தெரியுமா? இந்த ஆத்துமா தான். அதனால சங்கீதக்காரன் எழுதுறான், ஆண்டவரே நம்முடைய கற்பனைகளை கண்ணோக்கும் போது நான் வெட்கப்படுறதில்லை. வசனத்தை படி, வசனத்தை கேள், வசனத்தின்படி செய், உன் வாழ்க்கையை வசனத்தின்படியே ஒருமுகப்படுத்து. எதுக்காக வசனத்தை படிக்க சொல்றோமா? நான் ஒழுங்கா நடக்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் தான் நமக்கு வழி காட்டுது, வெளிச்சமா இருக்குது. ஆமே, உங்களுடைய வார்த்தைகளை கண்ணோக்கும் போது நான் வெட்கப்படுவதில்லை. அதான் 80ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கும்படி கேட்கிறேன். 119 80. உமது நியமங்களை பொறுத்த மட்டில் என் உள்ளம் மாசற்றதா இருப்பதாக. என் இருதயம் மாசற்றதா இருக்கணும். ஏன்? அந்த வசனத்துக்கு படி என் ஹார்ட்டை டியூன் பண்றேன். இந்த தான் வசனம், இந்த வசனத்தின் படி என் இருதயம் பொருந்தணும். அதனால் நான் வெட்கமுறேன் என்று எழுதுகிறார். ஆமே, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமா இருக்க கடவுது. அப்படின்னா என் இதயம் வசனத்தின்படி உத்தமமா இல்லை. வசனம் தான் நம்மளை வெயிட் பண்ற ஸ்கேலு. நான் சொல்றது புரியுதா? ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா எவ்வளோ ஹைட்டு, எல்லாம் வெயிட்டு, குழந்தைகள் எல்லாம் பார்த்தா எவ்வளோ வெயிட் இருக்கிறாங்க எல்லாம் செக் பண்ணுவாங்க, பிபி என்னென்ன பார்க்குறாங்க. அதே மாதிரி வசனம் தான் நமக்கு பிபி செக் பண்ணுற மிஷினு. ஆமாவா? புரிஞ்சிச்சா? ஆமாம். நீ பிபி ஹை ஆகிட்டா கோவப்பட்டு கத்துற, வசனம் சொல்லுது கோவப்படுறவனை மூடன் வேதம் சொல்லுது. உன் வாயின் வார்த்தையினால் நீ சிக்குண்டாய் வசனம் சொல்லுது. டாக்டர் ஹாஸ்பிட்டலில் நீ கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா மனுஷா பிபி ஹை ஆகிட்டே இருக்குது, பிபி டேப்லெட் எடு, ஹை ஆகிட்டே இருக்குது, நீ இப்படியே இருந்தா பிபி வந்து போயிடுவே டாக்டர் சொல்றாரா? வசனமும் சொல்லுது. வசனத்தின் படி நம்முடைய இருதயம் வசனத்தோட பிரமாணங்கள் உத்தமமாக இருக்கணுமா? வசனம் தான் நம்ம ஆராய்ந்து பார்க்குது. வசனத்தோடு நம்ம இதயத்தை ஒருமுகப்படுத்தணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தினந்தோறும் வசனத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாய் நம்ம மாறணும். ஆமே, ஆண்டோட வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, யார் வெட்கப்படுவதில்லை, யார் வெட்கப்படுறதில்லை? முதலாவது அவர் வார்த்தை மேல, அவர் மேல விசுவாசமா இருக்கிற வெட்கப்படுறதில்லை. இரண்டாவது யார் வெட்கப்படுறதில்லை? ஜெபம் பண்றவங்க, அவர் நோக்கி பார்க்கிறவங்க, அவருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்படுறதில்லை. மூன்றாவது யார் வெட்கப்படுறதில்லை? வார்த்தையின்படி செய்கிறவங்க, வார்த்தை நோக்கி பார்க்கிறவங்க, பிரமாணங்களை நோக்கி பார்க்கிறவங்க, அவர் வார்த்தையின்படி செய்ய தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க, அந்த வசனத்தை பார்த்து தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்கிறவர்கள் வெட்கப்படுறது இல்லை. உலகத்தை பார்க்காதே மகளே, மறுபடியும் சொல்றேன், உலகத்தை பார்க்காத, உலகத்தின்படியும் வாழ்க்கை வாழணும்னு நினைக்காத. அவங்களாம் நல்லா இருக்காங்களே, அவங்களாம் அப்படி பேசுறாங்களே, அந்த அவங்க போற உலகம் வேற. கடைசியில் எங்க போறாங்க? அவங்கள போல உன் வாழ்க்கையை நடத்தணும், அமைச்சு கொள்ளணும்னு நினைக்காதே.
உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதே என்று வேதம் சொல்லுது. வசனத்தின்படி நீங்க நானும் பரலோக வாசி. பக்கத்துல சொல்லுங்க, நம்மள என்ன வாசி? பரலோக வாசி, சியோன் வாசி, பரலோக வாசி. நம்ம பரிசுத்தான வாழ்க்கையில பிரதானமா இருக்கணும். வேதம் தான் நமக்கு என்னது கட்டளையா இருக்குது. இதை பார்த்து இந்த வார்த்தைகள் பிடிச்சு கொண்டு நித்தியத்துக்கு நேரா போவோம். அவர்கள் நித்தியம் இல்லாததுக்காக பணத்தை சேர்த்து வை, வீட்டை சேர்த்து வை, அதை பண்ணு இதை பண்ணு. போகும்போது யாரை வாரிட்டு போறாரு? போகும்போது யாரும் வாரிட்டு போறாங்க? ஒண்ணுமே இல்லை. தமிழ்நாட்டிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலே ஒரு முதலமைச்சர் அவர்கள் வாழ்ந்தார்கள். கோடநாடு, கோத்தகிரி, மலை நாட்டிலலாம் ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி போட்டிருந்தார்கள். அவர்களுக்கென்று நான் உங்களை பற்றி பேசலை, முதலமைச்சர் பற்றி பேசுகிறேன். ஆனால் அவர்களை புதைப்பதற்கு பிரச்சனை நடுவில் 6 அடி நிலம்தான். 6 அடி நிலம்தான். ஒரு மனுஷனுக்கு வேதம் தெளிவாக சொல்ல, ஒரு மனுஷன் எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இன்றைக்கு எதற்காக ஓடி ஓடி உழைத்து 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 எதற்காக பிரயாசப்பட்டு உங்க பலனை இழந்து போறீங்க? ஏன் பிபி, சுகர், டென்ஷன், ப்ரெஷருக்குள்ளே வாழறீங்க? தினந்தோறும் விடுதலையான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை வாழ பழகி கொள்ளுங்க. எதுவும் டென்ஷன் எடுக்காதீங்க. நான் தினந்தோறும் வசனத்தின்படி வாழ்கிறேனா, தினந்தோறும் ஜெபம் பண்றேனா, நான் கர்த்தரை அண்டி கர்த்தருடைய பாதத்திலே இருக்கிறேனா என்ற வாழ்க்கை வாழ நம்ம பழகணும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். மகளே, மகனே, வசனத்தின்படி நீ வாழல, உனக்கு ஐயோ சொல்லிடுங்க. கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டுவாராக. நம்ம எல்லாரும் இந்த வேலையில ஜெபம் பண்ணலாமா? மகளே, கர்த்தர் நோக்கி பாரு. எல்லாரும் எழுமின்று தேவ சமூகத்துல முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். முழங்கால்கள் தேவனுக்கு முன்பாக முடக்கி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம் பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பாக முழங்கால்களை முடக்கி, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இந்த வேலையில ஜபிக்கிற ஆண்டவரே, பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம். கண்ணீரோடு இந்த ஆண்டவரே 21 நாள் உபவாச ஜபத்தில் தரித்திருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே, இந்த ஆண்டவரே பிரேயர் ஹாலில் ஜபிச்சு கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். இப்போதே கர்த்தருடைய பலன் இறங்கட்டும். ஆசா ஜபத்தை கேட்டீர். ஆசா ராஜா ஜபம் பண்ணபடியே அவனுக்கு அற்புதம் செஞ்சீங்கப்பா. இந்த வேலையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவர், நம்முடைய ஜனங்கள் வாழ்வுகளுக்கு எல்லா வெட்கங்கள், துக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த வேலையில் முழங்கால் படிட்டு ஜபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எந்த இடங்கள்ல இருந்தாலும் ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இந்த வேலையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. உம்முடைய ஜனங்கள் வாழ விடுதலை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, மாற்றத்தை கொடுப்பீராக. உம்முடைய கரம் அற்புதங்களை செய்வதாக, உம்முடைய கரம் அதிசயங்களை செய்வதாக. கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அற்புதங்களை செய்வீர். உம்மை விசுவாசிக்கிறவங்களுக்கு அற்புதங்களை செய்வீர். உம் வார்த்தையை பற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு அற்புதங்களை செய்வீர். ஆண்டவரே, இந்த வேலையில் உம்முடைய அற்புத வல்லமை, அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஜீவன் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால தெய்வீக பலன், தெய்வீக பலன், தெய்வீக பலன், தெய்வீக கிருபை, தெய்வீக அபிஷேகம் கர்த்தருடைய நாமத்தில் இறங்கி வருவதாக. Thank you Jesus. Hallelujah. 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 கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொரு நிரப்புகிறது, ஒவ்வொரு நிரப்புகிறது. இப்பொழுது நம்முடைய பிரசன்னம் மூடட்டாப்பா, மூடட்டாண்டவரே. கர்த்தாவின் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கு தேவன் அல்லவா. இப்போது வல்லமையான பிரசன்னம் உடைய வார்த்தைகள் ஒவ்வொரு சந்திப்பதாக, உடைய அபிஷேகம் ஒவ்வொரு சந்திப்பதாக, உடைய கரம் ஒவ்வொரு மேல இறங்கி வருவதாக. கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. உடைய நன்மை கிருபை உங்கள் வாழ்வில் தொடரட்டும். ஆண்டவரே, உங்கள் வாழ்வில் எல்லா விண்ணப்பங்களுக்கும் எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுப்பீராங்க. இப்படி நாம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.